மனிதரிடத்தில் கேட்பதற்கும் இடையில உள்ள வேறுபாடை பத்தி நாம் பேசணும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இறந்த மனிதருக்கு அப்ப நாங்க உயிருள்ள மனிதர்கிட்ட கேட்கும் போது என்ன நினைப்போம், இவருக்கு கேட்டா தரவும் செய்வார் தராமலும் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இறந்து போனவரிடத்துல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், உயிரோடு அவர் வந்து கண்டிப்பா தருவார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்காமல் இறந்து போனவரும் தந்தாலும் தருவார் அவர் தராமலும் போவார் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை போய் கேட்கலாமா, அப்படி கேட்டால் உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாம என்ன சொல்றோம், இங்க வந்து என்ன வித்தியாசம், ஒரு மனிதரால் உதவி செய்ய முடியுமா முடியாதாங்கிறது பிரச்சனை இல்ல, உயிரோடு இருக்கும் போது செய்ய முடியுமா இறந்த பிறகு செய்ய முடியுமாங்கிறது தான் பிரச்சனை. ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் போது எவ்வாறு உதவி செய்வாரோ அதே மாதிரி இறந்த பிறகும் அவர் செய்வாரையானால் உதவி கேளுங்க. நான் ஒரு மனுஷன்ட்ட போய் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாண்டு கேட்கிறேன், இந்த ஆண்டு தூக்கி கையை நீட்டி தர்றாரு, நான் வாங்கிட்டு வர்றேன். அல்லது இல்லப்பா எனக்கு தர முடியாதுன்னு சொல்றாரு, நான் திரும்பி போயிடுறேன். இதே மாதிரி நீங்க இறந்து போனவட்ட போய் கேளுங்க. கேட்ட உடனே அந்த ஆளு கையை நீட்டி இந்த ஆண்டு 10,000 ரூபாய் கபூர்ல இருந்து தரணும். தந்தா வாங்கிட்டு வா சந்தோஷம், வர்ற பணத்தை ஏன் விட்டுட்டு வர்ற, 5க்கும் 10க்குமே காசு நீட்டு ஆளுக்கு தானே, போய் 10,000 தொபக்கு பிடிக்கிட்டு வந்துரு. இல்லையா அடுத்து அவர் இல்லாட்ட என்ன காசு தர முடியலன்னு அவர் என்ன செய்யணும், கபருக்குள்ள தலையை வெளியே விடணும். வெளியே விட்டு தர முடியாது அவன் தலையை உள்ள எடுத்துக்கணும். அந்த மாதிரி செய்யட்டும். அந்த மாதிரி அவர் செய்வாரையானால் போய் கேளுங்க. அதே மாதிரிதான் ஒண்ணு ஒண்ணா போய் கேட்போம். ஒண்ணு ஒண்ணா போய் கேட்கறீங்க, எப்படி தெரியும், இந்த உலகத்துல ஒருத்தன் கேட்கலாம் அந்த உலகத்துல ஒருத்தன் கேட்கலான்ட்டீங்களே, இது எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தனா போய் கேட்டாலும் இதே நிலைதான், எந்த மொழியில் போய் கேட்டாலும் அந்த நிலைதான். அவருக்கு தருவது எப்படி உயிருடன் உள்ளவர்கள் கேட்டால் எவ்வாறு அவர் நேரடியாக தருவாரோ அல்லது தர முடியவில்லை என்று பதில் சொல்லுவாரோ அப்படி அவர் செய்வாரையானால், இறந்தவர் செய்வாரையானால் தாராளமா போய் கேளுங்க. ஒண்ணு ஒண்ணா கேட்டா தருவாரா, ஒண்ணு ஒண்ணா போய் கேளுங்க. மொத்தமா போய் கேட்டா தருவாரா, மொத்தமா போய் கேளுங்க. ஹிந்தியில கேட்டா தருவாரா, ஹிந்தியில கேளுங்க. நமக்கு வேண்டியது உதவி, நல்லா கேட்டு வாங்கிக்கிறங்க. அவர் தர முடியாத போய் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏடிஎம் மிஷின் இருக்குதுங்க, ஏடிஎம் மிஷின்ல எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும், போய் கேட்டா தருமா இல்லையா? கிரெடிட் கார்டை தூக்கி போட்டு அதுல பேலன்ஸ் இருந்துன்னு சொன்னா பணத்தை கிரெடிட் கார்டை போட்டு 10,000 ரூபாய் நமக்குன்னா அது என்ன செய்யும், கேட்டவன 10,000 ரூபாய் தரும். இல்லன்னா என்ன செய்யும், உனக்கு பேலன்ஸ் இல்லைன்னு பதில் சொல்லும். நான் அப்படியே தலையை தொங்க போட்டு கீழே வந்துருவேன். இதே இது நான் என்ன செய்ய போறது, ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள வெயிட் பார்க்குற மிஷின்ல போய் நின்றுட்டு கிரெடிட் கார்டை உள்ள தூக்கி மாட்டிட்டு 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்ட தருமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வெயிட் பார்க்கக்கூடிய மிஷினில் நீங்கள் போய் 10,000 ரூபாய் கேட்பது கூடுமா கூடாதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏடிஎம் மிஷினில் கேட்பது போல் உயிர் இறை பார்க்கக்கூடிய மிஷினில் நாம் போய் பணம் தரும் என்று தந்தாலும் தரும் தராமலும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு போய் கேட்டால் அதை நம்ம கேட்கறது கூடுமா கூடாதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி முட்டாள்தனமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இதுக்கு வந்து பெரிய கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. 5 கேள்வி கேட்டோம், 6 கேள்வி. என்ன கேள்வி கேட்டீங்க? 3 கேள்வி எல்லாம் இதுல தான். ஒன்று ஒண்ணா போய் கேட்டா கூடுமா, செத்து போனவங்கள்ட்ட கேட்டா கூடுமா, தந்தாலும் தருவார் தராட்டாலும் தரமாட்டான்னு நினைச்சிட்டு கேட்டா கூடுமா, எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச மொழியில போய் கேட்டா கூடுமா? இது வல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவரிடம் கேட்பது கூடுமா இல்லையாங்கிறது தான். இப்ப அவங்க வந்து திசை திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தலைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்தவரிடம் உதவி தேடுவது கூடுமா கூடாதா அப்படிங்கிற தலைப்பு. இறந்தவரிடம் உதவி தேடுவது, உதவி தேடுறதுல 2 விஷயம் வருது. உதவி தேடும் போது நம்ம போய் அவர்கிட்ட கேட்கிறோம். கேட்கறது முதல்ல அவர் காதல கேட்கணும். அடுத்தது தரக்கூடிய நிலையில இருக்கணும். எப்ப தருவாரு, ஒருத்தர் உதவி செய்யறது நம்ம கேட்டோம் சொன்னா அவர் தரக்கூடிய நிலையில இருந்தாலும் போய் கேட்போம். தராத வெயிட் பார்க்குற மிஷின்ல போய் கேட்போமா? கிறுக்கம் தான் போய் கேட்போம். அப்ப யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம உதவி கேட்கறதா இருந்தா தரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கிட்ட தான் போய் கேட்போம். ஏடிஎம் மிஷின் கேட்போம், ஏன்டா தரக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுக்காக ஏடிஎம் மிஷின் போய் எனக்கு ரேடா வாட்ச் தான் கேட்க மாட்டோம். எந்த யார்கிட்ட எது கேட்டால் கிடைக்குமோ அவங்ககிட்ட தான் கேட்போம். அந்த மாதிரி உதவி தேடும் போது முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா அவர் தர முடியுமா இல்லையா என்று தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் கேட்கணும். அதுக்கு அடுத்தது நாம் கேட்கறது அவருக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சாதானே அவர் தருவாரு. அப்ப அவருக்கு தெரியுமா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. இப்ப இறந்தவர்களுக்கு நாம் கேட்பது, நாம் உதவி கேட்பது விளங்குமா விளங்காதா? இது தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வை தவிர அவனது எந்த படைப்புக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவரிடம் உதவி தேடக்கூடாது என்பதும் தௌஹீத் ஜமாத்தின் நிலை. இப்ப என்ன பிரச்சனை, மூத்தா போனவங்க காது கேட்குமா இல்லையாங்கிறத நிரூபிக்கணும். அதே போல அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா
சகோதரர்களே, எவ்வளவு கேள்வி வேணாலும் அவங்க கேட்கட்டும். ஆனா நாங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு எவ்வளவு ஆர்வமாக ஆணித்தரமாக பதில் சொல்றோமோ வந்துட்டு அவங்க கேட்கட்டும். நாம 7 கேள்வி கேட்டிருக்கோம். அவர் ஏடிஎம்க்கு போறாரு. ஏடிஎம்